வணக்கம் வியூவர்ஸ். பண்டிகைகள் வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது சித்திரை வருஷப்பிறப்பு. தமிழ் வருஷப்பிறப்பு என்பது தமிழ் மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகும், புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளாகும். இந்நாளை பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் நாள் சித்திரை விஷு, சித்திரை பண்டிகை, சித்திரை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும். சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை 1. இந்நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும். ருதுக்களில் இது வசந்த ருதுவாக கூறப்படுகிறது. இளவேநீர் காலம் என்ற வசந்த காலத்தை வரவேற்கும் முதல் நாள் சித்திரை வருடப்பிறப்பு. வசந்த காலத்தில் மலர்களும் பூத்து குலுங்குகின்றன. முக்கணிகளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் வசந்த காலம். தமிழ் வருடங்கள் 60 ஆகும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த ஆண்டு விசுவாவசு என்னும் பெயர் பெற்று உள்ளது. தமிழர்கள் இப்பண்டிகையை குடும்ப ஒற்றுமை, பழக்க வழக்கங்கள், ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கைகளுடன் இணைந்து காண்கிறார்கள். சூரியன் மேஷராசியில் பிரவேசிக்கும் காலம் விவசாய காலத்தின் தொடக்கமும் ஆகும். சித்திரை வருடப்பிறப்பு அன்று அதிகாலையில் எழுந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்து வாசலில் அழகாக கோலமிட்டு விளக்கேற்றி புத்தாண்டை வரவேற்பார்கள். புத்தாடை அணிந்து கோவில்களுக்கும் சென்று வருவார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி பெறுவார்கள். கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். சில கோவில்களில் தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் வாசிக்கும் பழக்கமும் உள்ளது. புத்தாண்டு பிறந்த நேரத்தில் கிரகநிலை எவ்வாறு இருந்ததோ அதற்கு ஏற்ப பஞ்சாங்கத்தில் அவ்வருடத்திற்குரிய பலன்கள் கூறப்பட்டிருக்கும். இதை வாசிக்க கேட்பது மிகுந்த நன்மை தரும். சித்திரை பண்டிகை அன்று சிறப்பு வகை உணவுகள் வீடுகள் தோறும் செய்யப்படும். அறுசுவைகளான இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு அனைத்தும் இணைந்த உணவு செய்து மகிழ்வர். தமிழ் புத்தாண்டு அன்று செய்யும் வெல்லம் மற்றும் வேப்பம்பு சேர்ந்த மாங்காய் பச்சடி புத்தாண்டு பச்சடி என்று அழைக்கப்படுகிறது. உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். தமிழ் புத்தாண்டு என்பது நம் வாழ்வியலோடு இணைந்ததாகும். இது பாரம்பரியம், குடும்பம், ஆன்மீகம் மற்றும் வாழ்வியலை ஒருங்கிணைக்கும் ஒரு பண்டிகை. இதன் மூலம் புதிய ஆண்டினை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் துடிப்பு உண்டாகிறது. தமிழ் கலாச்சாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலையும் அறிவியலையும் பிரதிபலிக்கும் இப்பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். வரும் விசுவாவசு ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இந்த தமிழ் புத்தாண்டின் சிறப்புகளை நமக்கு எழுதி அனுப்பியவர் ஸ்ரீமதி அலமேலு ரங்கராஜன் அவர்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.